Hi guys, welcome to Shruthiskitchendubai. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி ஈவினிங் டீ டைம்ல டீ கூட சேர்த்து சாப்பிடுறதுக்கு ஒரு பெஸ்ட் காம்பினேஷனான ஸ்டஃப்டு சில்லி பஜ்ஜி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியா குவிக்கா செஞ்சிடலாம். ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கும். டீ கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கு ஒரு பெஸ்ட் காம்போவா இருக்கும். எப்படி செய்யறது அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். Without any more delay, let's go to the video. ஸ்டஃப்டு சில்லி பஜ்ஜி செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு பொட்டேட்டோ சப்ஜி மாதிரி செய்ய போறேன். அதுதான் உள்ள ஸ்டஃப் பண்ண போறேன். அதுக்காக நான் இன்னைக்கு 2 பெரிய சைஸ்ல இருக்கிற உருளைக்கிழங்க 4 பீசஸா இந்த மாதிரி கட் பண்ணி தண்ணியில ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவு சால்ட்டை ஆட் பண்ணி குக்கர்ல 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் லைட்டா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவு ஜீரகம், 1 கொத்தளவு கருவேப்பிலை இலை, 1/4 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாம் சேர்ந்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். நெக்ஸ்ட் நம்ம வேக வச்சிருந்த உருளைக்கிழங்க லைட்டா மசிச்சுட்டு இதுல ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப பெரிய பீசஸா இல்லாம சின்ன பீசஸா இருக்கிற மாதிரி மசிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம மசாலா ஐட்டம்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் அளவு வீட்ல செஞ்ச குழம்பு மிளகா பொடி, 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள், தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் இதை சூப்பரா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 மினிட்ஸ்ல சூப்பரா ரெடி ஆயிரும். கடைசியா நம்ம குட்டி குட்டியா சாப் பண்ணி வச்சிருக்கிற மல்லி இலைய ஆட் பண்ணிட்டு அப்படியே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சிடலாம். சூப்பரா நம்மளோட உள்ள வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி ஆயிருச்சு. நெக்ஸ்ட் நம்ம சில்லி பஜ்ஜி செய்யறதுக்கு நல்லா பெரிய சைஸ்ல நீளமா இருக்கிற மாதிரியான சில்லிஸை எடுத்துக்கோங்க. லைட்டா கர்வா இருந்துச்சு அப்படின்னா நம்மளால பஜ்ஜி சுடும்போது கரெக்டான ஷேப் கிடைக்காது. நடுவுல இப்போ 1 இன்ச் டாப் அண்ட் பாட்டம்ல விட்டுட்டு நடுவுல இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. உள்ள இருக்கிற சீட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வெளியே எடுத்துடலாம். அப்பதான் ரொம்ப காரம் இல்லாம சூப்பரா இருக்கும். கையை மட்டும் லைட்டா உள்ள விட்டு நம்ம உள்ள இருக்கிற அந்த மிளகாவோட விதை எல்லாத்தையுமே வெளியே எடுத்துக்கலாம். பேக் சைட்ல டர்ன் பண்ணிட்டு லைட்டா டேப் பண்ணாலே போதும். உள்ள இருக்கிற விதை எல்லாமே வெளியே வந்துடும். இதே மாதிரி நான் மிச்சம் இருக்கிற மிளகாயும் நடுவுல கட் பண்ணிட்டு சீட்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிக்கிறேன். நான் இன்னைக்கு 6 மிளகா எடுத்திருக்கேன். இந்த 6 மிளகாயையும் கோட் பண்றதுக்கு பஜ்ஜி பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக ஒரு பவுல்ல 1 கப் அளவு கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 1/4 கப் அளவு அரிசி மாவு, 1 டீஸ்பூன் அளவு சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள், 1 பிஞ்ச் பேக்கிங் சோடா, தேவையான அளவு சால்ட், கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி நல்லா கெட்டியான பதத்துக்கு இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப கெட்டியாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாவும் இருக்கக்கூடாது. அப்பதான் கோட் பண்றதுக்கு ரொம்பவே பர்ஃபெக்டா இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற சில்லில நடுவுல ஸ்டஃபிங் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். அதை கொஞ்சமா ரோல் பண்ணிட்டு அப்படியே நம்ம நடுவுல இந்த மாதிரி ஸ்டஃபிங் பண்ணிக்கலாம். எல்லா பக்கமும் ஃபுல்லா இருக்கிற மாதிரி இதை ஸ்டஃபிங் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி நான் மிச்சம் இருக்கிறதையும் ஸ்டஃபிங் பண்ணி ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அப்படியே இதை நம்ம பஜ்ஜி மாவுல டிப் பண்ணிட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் சின்ன பாத்திரமா இருக்கிறதுனால என்னால ஃபுல்லா டிப் பண்ண முடியல. நான் இந்த மாதிரி தான் டிப் பண்ணேன். தட்டில் வச்சு டிப் பண்ணீங்க அப்படின்னா பர்ஃபெக்டா இருக்கும். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் இதை அப்படியே நம்ம உள்ள ஆட் பண்ணிக்கலாம்.
ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் அடுத்த பக்கம் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். எல்லா பக்கமும் ஈவனா கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் இதை அப்படியே நம்ம வெளியே எடுத்து வச்சிடலாம். பஜ்ஜியோட சைஸ் நல்லா பெருசா இருக்கிறதுனால என் ஹஸ்பண்ட் வந்து ரெண்டா கட் பண்ணி டிப் பண்ணா சூப்பரா இருக்கும்னு காம்ப்ளிமெண்ட் கொடுத்தாங்க. அதனால நான் அடுத்ததுல பேட்ச் வந்து ரெண்டா கட் பண்ணிட்டு கொடுத்தேன். ரொம்பவே சூப்பரா மாவு எல்லாமே நல்லா கோட் ஆகி சூப்பரா ரெடி ஆயிருச்சு. இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, வேற லெவல் டேஸ்ட்ல இருக்கும். உள்ள வந்து ஸ்டஃபிங் வெளியே பிரிஞ்சு வரவே இல்லை, அவ்வளோ பர்ஃபெக்டா இருக்கு. நான் சொன்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணி நீங்களும் இந்த ஸ்டஃப்டு சில்லி பஜ்ஜியை உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்ற உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்ருதோஸ் கிச்சன் துபாய் அப்படின்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணுங்க. அப்பதான் நான் போற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காமிக்கும். மறக்காம லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. பாய் காய்ஸ், இஷ்க் யூ ஆல்.